எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம ஒரு பெரிய புத்தகத்தையோ இல்ல பல கட்டுரைகளையோ ஆழமா பார்க்க போறதில்ல. ஆமா. ஒரே ஒரு பாடல், ஆனா அந்த ஒரு பாடல் நம்ம வாழ்க்கைய பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நிச்சயமா. ஞானசரியையிலிருந்து. அதேதான். ஞானசரியைங்கிற நூல்ல இருந்து எடுத்தது. நம்ம புலன்கள், நம்ம அறிவு, நம்ம அனுபவங்கள்னு நாம எதையெல்லாம் உண்மையா நம்பிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் இது கேள்வி கேக்குது. ரொம்ப ஆழமான ஒரு பாடல். சரி, வாங்க இந்த தத்துவத்துக்குள்ள முழுசா மூழ்குவோம். முதல்ல அந்த பாடலை முழுமையா கேட்கலாம். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் எண்ணினீர் சமரசன் சான் மார்க்கமேன், நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இராத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. கேட்கும்போதே உடம்புக்குள்ள ஒரு அதிர்வு வருது இல்லையா? ஆமா, அதோட வார்த்தைகள் அப்படி. நாம பாக்குறது நிரந்தரம் இல்ல, கேட்கறதுல பிழை இருக்கு, படிச்சது போய் சந்தோஷப்பட்டது வீணுன்னு முதல் 4 வரியிலேயே நம்ம உலகத்தை தலைகீழா புரட்டி போடுது. ஆமா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையே நேரடியா தாக்குற மாதிரி இருக்கு. உண்மைதான். அதோட துணியே அப்படிதான். ஒரு விதமான அவசரத்தோட ஒரு ஆணித்தரமான உண்மைய சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஒரு அழகான கட்டமைப்பு இருக்கு. கவனிச்சிங்களா? சொல்லுங்க. இதுல 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தோட இயல்பை உடைச்சு சொல்லி ஒரு பெரிய சிக்கலை நம்ம முன்னாடி வைக்குது. ஓகே. 2வது பகுதி அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியையும் அதனால என்ன கிடைக்கும்னு ஒரு தீர்வையும் சொல்லுது. ஆமா, இது வெறும் பிரச்சனையா மட்டும் சொல்லிட்டு போற பாடல் இல்ல. கரெக்ட். இப்ப நீங்க சொன்னதும் அது இன்னும் தெளிவா புரியுது. சரி, அந்த முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். கண்டதெல்லாம் அனித்தியமே. நாம பார்க்கறது எல்லாமே தற்காலிகமானது. இது பார்க்க எளிமையான வரியா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குல்ல? நிச்சயமா. இது ஏதோ பொருட்கள் உடைஞ்சு போகும், மனுஷங்க இறந்து போவாங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இது ரொம்ப பொருத்தம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு யாருக்கும் நினைவு இருக்காது. ஆமா, ஒரு மீமு, ஒரு வைரல் வீடியோ, அதேதான். ஒரு நியூஸ் எல்லாமே அனித்தியம்தான். நாம எதை ரொம்ப முக்கியம்னு நினைச்சு நம்ம கவனத்தை கொடுக்கறோமோ அது ஒரு புகை மாதிரி சீக்கிரமே மறைஞ்சு போயிடுது. அப்போ கண்ணால பாக்குறத வச்சு எதையும் நிரந்தரம்னு நம்பிடாதேன்னு ஒரு எச்சரிக்கை இது. மிகச்சரியா சொன்னீங்க. அருமையான ஒப்பீடு. அப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற காட்சி மேல முழு நம்பிக்கையும் வைக்காதேன்னு சொல்லுது. அடுத்த வரி கேட்டதெல்லாம் பொழுதே. அதாவது கேட்கறது எல்லாமே பிழையானது. இது இந்த காலத்துல ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷனோட நேரடியா தொடர்புபடுத்தி பார்க்கலாம் போல. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த காலத்துல இது வதந்திகள், ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் மாத்தி சொல்றதுன்னு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா ஃபீட், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். புரியுது. இதுல பழுது அப்படிங்கிறது தப்பான தகவல் மட்டும் இல்ல. ஒரு தலைப்பட்சமான கருத்து, முழுமையில்லாத செய்தி, நம்ம உணர்ச்சிகளை தூண்டி விடுறதுக்காகவே உருவாக்கப்படுற கண்டென்ட். ஓ, இது எல்லாமே பழுதுதான். அதனால நீ காதால கேக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நம்பி ஏத்துக்காத, அதுல ஒரு குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. சரி, பார்க்கறதும் கேட்கறதும் சந்தேகத்துக்கு உரியதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்த வரிதான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. கற்றதெல்லாம் பொய்யே. ஆமா. ஒரு நிமிஷம், இது என்ன பெரிய குண்டை தூக்கி போடுது? நம்ம வேலையே கத்துக்கிறது தான். நீங்களும் சரி, நானும் சரி, இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, அறிவை தேடுறவங்க. புத்தகம் படிக்கிறோம், விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பொய்ன்னு சொன்னா ஒரு கணம் எல்லாம் சரிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம படிக்கிறத நிறுத்திக்கணுமா? இது வேண்டுமென்றே அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி வைக்கப்பட்ட வரிதான். இது அறிவுக்கு எதிரானது இல்ல. ஓகே. ஆனா எந்த அறிவை பத்தி பேசுதுங்கிறது தான் இங்க முக்கியம். நாம பொதுவா கற்றல்னு எதை சொல்றோம்? புத்தகங்கள், இன்டர்நெட் வழியா தகவல்களை சேகரிக்கிறது. ஆமா. புற உலகத்தை பத்தின அறிவு, இந்த உலகம் எப்படி இயங்குது, வரலாறு என்ன, அறிவியல் என்ன, இது எல்லாமே. சரி. இந்த அறிவை ஏன் பொய்ன்னு சொல்லுதுன்னா, இந்த அறிவு எதை பத்தி பேசுதோ அந்த உலகமே அனித்தியம், அதாவது நிலையற்றது. புரியுது. நிலையற்ற ஒரு பொருளை பத்தின அறிவு எப்படி முழுமையான நிரந்தரமான உண்மையா இருக்க முடியும்? ஓ, அப்ப இது தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன் வெர்சஸ் மெய்யறிவு, விஸ்டம் மாதிரியா? கரெக்ட். உதாரணத்துக்கு நான் 100 புத்தகம் படிக்கலாம், அது ஒரு தகவல்.
ஆனா தண்ணியில குதிச்சு அனுபவப்படுற வரைக்கும் அந்த புத்தக அறிவு ஒரு விதத்துல பொய் தானே. பிரமாதமான உதாரணம் அதுதான். இது டேட்டா வர்சஸ் ஞானம். புலன்கள் மூலமாவும் புத்தி மூலமாவும் நாம அடையிற அறிவு ரெண்டாம் பட்சமானது. ம், உண்மையான அறிவுங்கிறது நேரடியான ஒரு உள் உணர்தல், ஒரு அனுபவம். மத்ததெல்லாம் அந்த உண்மைய விவரிக்கிற வார்த்தைகள் தான் உண்மையாவே ஆகிடாது. அதனாலதான் அடுத்த வரியில ஆமா. அதனாலதான் இவ்ளோ படிச்சோம், கேட்டோம், பார்த்தோம். அடுத்த வரியில உலகியலீர் இதுவரையும் உண்மையறின் திலிரேன்னு நம்மள பார்த்து நேரடியா சொல்லுது. முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. இவ்ளோ செஞ்சோம், நீங்க இன்னும் உண்மைய தெரிஞ்சுக்கவே இல்லையேன்னு. இது ஒரு விதமான மயக்கத்திலிருந்து எழுப்பி விடுற மாதிரி இருக்கு. சரி, நம்ம புலன்களையும் அறிவையும் கேள்வி கேட்டாச்சு. அடுத்ததா நம்ம அனுபவங்களையும் விட்டு வைக்கல. உண்டதெல்லாம் மலமே, கழித்ததெல்லாம் வீணே. ஆமா. இது ரொம்ப கடுமையான வரியா தெரியுது. வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு இடமே இல்லையா? ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதோ, ஒரு நல்ல படம் பார்க்கறது கூட வீண்தானா? ம். இது ரொம்ப விரக்தியான மனநிலைக்கு கொண்டு போகாதா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அதோட நோக்கம் நம்மள விரக்தி அடைய வைக்கிறதில்ல, யதார்த்தத்தை புரிய வைக்கிறது. சரி. உண்டதெல்லாம் மலமேங்கிறது ஒரு அப்பட்டமான உயிரியல் உண்மை. எவ்வளவு சுவையான உணவா இருந்தாலும் அதோட கடைசி பரிணதி கழிவுதான். இது உடம்போட நிலையற்ற தன்மையும் அதோட தேவைகளையும் குறிக்குது. ஓகே, அது உடலியல். ஆனா கழித்ததெல்லாம் வீணேங்கிறது தான் ஆழமான வரி. இது உலகியல் இன்பங்கள் தர்ற சந்தோஷம் தற்காலிகமானதுன்னு சொல்லுது. ஆமா. நீங்க ஒரு புது போன் வாங்கும்போது வர்ற சந்தோஷம் ஒரு வாரம் இருக்குமா? இல்ல ஒரு நல்ல படம் பார்த்தா வர்ற சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். அதேதான். அந்த தற்காலிக சந்தோஷத்தை நம்பி அதுதான் வாழ்க்கையோட உச்சம்னு நினைச்சு ஏமாந்துராதீங்கன்னு சொல்ற ஒரு வழிகாட்டுதல் தான் அது. அப்போ சந்தோஷமா இருக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா உங்க சந்தோஷத்தை நிலையற்ற விஷயங்கள் மேல வைக்காதீங்கன்னு சொல்லுது. ஓகே, இப்போ தெளிவா புரியுது. நம்ம நம்பிக்கைகள், அறிவு, சந்தோஷம்னு எல்லாத்தோட அடித்தளத்தையும் கேள்வி கேட்ட பிறகு இந்த பாடல் நம்மள அப்படியே அந்தரத்துல விட்டுடல. இல்ல. அது ஒரு தீர்வையும் சொல்லுது. அதுதான் பாடலோட 2ஆம் பகுதி. ஆமா. விண்டதனால் எண்ணினி நீர் சமரச சன்மார்க்கமெய்ந்து நெறியை கடைப்பிடித்து. அதாவது இனிமே விவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த சமரச சன்மார்க்கங்கிற வழியை பிடிங்கன்னு சொல்லுது. இந்த சமரச சன்மார்க்கம்னா என்ன? அது எப்படிப்பட்ட பாதை? இதுதான் பாடலோட திருப்புமுனை. சமரச சன்மார்க்கம், இந்த வார்த்தையை உடைச்சு பார்க்கலாம். சரி. சமரசம்னா எந்த பேதமும் இல்லாத சமநிலை, சன்மார்க்கம்னா நல்வழி அல்லது உண்மையான பாதை. ஓகே, சமம், நல்வழி. ஆக இது சாதி, மதம், இனம், மொழி, பணக்காரன், ஏழைன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களையும் சமமா பார்க்கற ஒரு உன்னதமான வழியை குறிக்குது. அதனாலதான் விண்டதனால் எண்ணினி நீர்னு சொல்லுது. அதாவது உங்க மதம் பெருசா, என் தத்துவம் பெருசான்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு எல்லா உயிர்களையும் நேசிக்கிற இந்த உண்மையான வழியில நடக்க ஆரம்பிங்கன்னு ஒரு நேரடியான அழைப்பு விடுக்குது. அப்போ இது ஒரு செயல்முறைக்கான அழைப்பு. வெறும் தத்துவ விவாதம் போதாது, களத்துல இறங்குங்கன்னு சொல்லுது. கரெக்ட். சரி, அந்த வழியில நடந்த என்ன கிடைக்கும்? மெய்ப்பொருள் நன்குணர்ந்தேன்னு தொடருதே. ஆமா. அப்படின்னா இந்த மெய்ப்பொருளுங்கிறது நாம முன்னாடி பேசின பொய்க்கு நேர் எதிர் வார்த்தையா? மிகச்சரியா பிடிச்சிங்க. புற உலகத்தை பத்தின அறிவு பொய், ஏன்னா அது நிலையற்றது. அப்போ மெய்ப்பொருள்னா என்ன? அந்த நிலையற்ற எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கிற நிலையான, மாறாத, உண்மையான ஒரு சக்தி, பிரபஞ்சத்தோட அடிப்படை ஆதாரம். ஓகே. இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, அந்த மெய்ப்பொருளை பத்தி படிக்க சொல்லல, அத நன்கு உணர்ந்தேன்னு சொல்லுது. உணரணும். ஆமா, அத நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். இது புத்தக அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள்ளுணர்தல். இந்த உணர்தல் எங்க நடக்கும்? அதுக்கும் ஒரு இடத்த சொல்லுது. எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின். சிற்றம்பலம்னு கேட்டதும் எனக்கு சிதம்பரம் கோயில் ஞாபகம் தான் வருது. ஆமா, அது ஒரு அர்த்தம். அப்போ இது ஒரு புனித யாற்றை போகச் சொல்லுதா? இதுல 2 அடுக்கு இருக்கு. நேரடியான அர்த்தம் நீங்க சொல்ற மாதிரி சிதம்பரத்துக்கு போய் இறைவனை வழிபடுறது. சரி. ஆனா சித்தர்களோட பார்வையில பார்த்தா இதுக்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. சித் அப்படின்னா அறிவு, ஞானம், கான்ஷியஸ்னஸ். அம்பலம்னா வெளி, ஆகாயம், ஸ்பேஸ். சித் பிளஸ் அம்பலம். அப்ப சிற்றம்பலம்னா த ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது வெளியில இருக்கிற ஒரு இடம் இல்ல, நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு ஞான வழி. அடடா. நம்ம கவனத்தை வெளியிலிருந்து திருப்பி நமக்கு உள்ள இருக்கிற அந்த அமைதியான அறிவான வழிக்குள்ள போக சொல்லுது. நம்ம உடம்பே ஒரு கோயிலுங்கிற தத்துவத்தோட இணைப்பு இது. இது வேற லெவல். அப்போ பயணம் வெளியில இல்ல, உள்ளதான். அங்க போய் எந்தை, அதாவது இறைவனோட அருளை பெறணும்னு சொல்லுது. ஆமா. சரி, அந்த அருளை பெத்துட்டா கடைசி பரிசு என்ன?
அதுதான் கடைசி வரியில இருக்கு. இரவாத வரம் பெறலாம், இன்பமுறலாமே. சாகா வரம். இது ஒரு பெரிய வாக்குறுதியாச்சே. இது நிஜமாவே உடம்பு அழியாம இருக்கிறத பத்தி பேசுதா? இது சித்தர்கள் தத்துவத்துல ஒரு ஆழமான விவாதம். சிலர் இத நேரடியா உடம்ப அழியாம காப்பாற்ற காயக்கல்ப முறையா பாப்பாங்க. ஓ, ஆனா பரவலான தத்துவார்த்தமான விளக்கம் என்னன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிற இந்த உடம்பு ஒரு நாள் அழிய போகுது. ஆனா நம்மளோட உண்மையான ஸ்வரூபம், அந்த ஆத்மா அல்லது பிரக்ஞ, அதுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. சரி. அந்த உண்மைய உணர்றதுதான் இரவாத வரம். உடம்பு போனாலும் நான் போறதில்லைங்கிற மரண பயம் இல்லாத ஒரு நிலையை அடையிறது. பயத்திலிருந்து விடுதலை. அதுதான் உண்மையான சாகாவரம். அப்போ அந்த பயத்திலிருந்து விடுதலை தான் அமரத்துவம். சரி, அந்த இன்பமுறலாமே. ஆமா. அந்த இன்பம் முன்னாடி சொன்ன கழித்ததெல்லாம் வீணையில வர்ற இன்பம் இல்லையா? இல்லவே இல்ல. அது கழிப்பு, இது இன்பம். என்ன வித்தியாசம்? அந்த கழிப்பு வெளியிலிருந்து வர்றது, தற்காலிகமானது. இந்த இன்பம் உள்ளிருந்து வர்றது, நிரந்தரமானது. இதுக்கு பேரு பேரின்பம். ஓ, இது எந்த ஒரு பொருள் மேலேயோ, நபர் மேலேயோ, சூழ்நிலை மேலேயோ ஆதாரப்படி உண்டாது. இது நம்மளோட இயல்பான நிலை. இயல்பான நிலையா? ஆமா, நாம இந்த உலக மாயையால அத மறந்துட்டு இருக்கோம். அந்த மாயை விலகும்போது அந்த பேரின்பம் இயல்பாகவே வெளிப்படும். அது ஒரு அசைக்க முடியாத அமைதி, முழுமையான நிறைவு. சுருக்கமா பார்த்தா இந்த ஒரு சின்ன பாடல் நம்மள ஒரு முழுமையான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, ஒரு வரைபடம் மாதிரி. முதல்ல நாம வாழ்ற யதார்த்தம் ஒரு தோற்றம் தான், அது நிலையற்றதுன்னு சொல்லி நம்மள உழுக்குது. அப்புறம் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சமரச சன்மார்க்கம்ங்கிற ஒரு நடைமுறை வழியே காட்டுது. கரெக்ட். அந்த வழியில போனா நமக்குள்ளேயே இருக்கிற மெய்ப்பொருளை உணரலாம்னு சொல்லுது. கடைசியா அப்படி உணர்றதால மரண பயம் நீங்கி நிலையான பேரின்பத்தை அடையலான்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போகணும், எந்த வழியில போகணும், அங்க போனா என்ன கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. முக்கியமா இது உலகத்தை வெறுத்து ஒதுக்க சொல்லல. உலகத்தோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி ஒரு மேலான நிலையை அடைய வழிகாட்டுது. நிச்சயமா. அதனால அறிவை தேடுற உங்களுக்கு இது ஒரு பழைய தத்துவ பாடலா மட்டும் இல்லாம ஒரு சிந்தனை கருவியா இருக்கும். ஆமா. நாம எதை நிலையானதுன்னு நினைக்கிறோம், எது உண்மையான அறிவு, ஒரு கட்டுரையில படிக்கிற தகவலா இல்ல அனுபவத்துல வர்ற ஞானமா? ஆழமான கேள்விகள். நம்மளோட அறிவு இந்த நிலையற்ற விஷயங்களை சார்ந்திருக்கா இல்ல ஆழமான ஒரு உண்மையோட அஸ்திவாரத்துல இருக்கான்னு நம்மள நாமே கேட்டுக்க இது தூண்டுது. ஆமா, நிச்சயமா. வெளிப்புறத்திலிருந்து கவனத்தை திருப்பி உள்முகமான அமைதியும் உண்மையையும் தேட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அழைப்புது. சரி, இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த பாடல் கற்றதெல்லாம் பொய்யேன்னு சொல்லுது. நாம படிக்கிற புத்தகங்கள், பார்க்கிற வீடியோக்கள், கேட்கிற இந்த உரையாடல் மூலமா கிடைக்கிற இந்த அறிவு கூட ஒரு விதத்துல பொய் அப்படின்னா, இந்த பாடல் சொல்ற அந்த மெய்ப்பொருள் அல்லது உண்மையான கற்றலுங்கிறது இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துல எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. அடுத்த புத்தகத்தை படிக்கிறதையும் தாண்டி அதை நாம எப்படி தேடத் தொடங்குறது? யோசிச்சு பாருங்க.